இங்கே ஒரு மந்திரவாதி ஒரு சின்ன பையனுக்கு ஒரு டிராகன் மோதிரத்தை கொடுக்குறாரு. அதை எடுத்து அவன் கையில மாட்டின உடனே அது அவனோட கையில ஃபிக்ஸ் ஆயிருது. உடனே அந்த மந்திரவாதி இந்த மோதிரம் 1000 வருஷமா காத்திருந்து சரியான ஆள்கிட்ட வந்துருச்சுன்னு சொல்லிட்டு உனக்கு ஒரு புக்கு கொண்டு வரேன்னு சொல்லி உள்ள போறாரு. அந்த நேரத்துல இந்த சின்ன பையன் சும்மா இருக்காம பக்கத்துல இருந்த ஒரு மந்திர ஜாடியை எடுத்து அது மினுமினுக்கவும் கீழே போட்டு உடைச்சிடறான். அது உடஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உள்ள இருந்து பூச்சியா வெளியில வருது. கடைசியில அதுல இருந்து ஒரு தீய சக்தியோட உருவம் வெளியில வருது. அதை பார்த்தோன்னே இவன் பயந்துடுறான். அந்த தீய சக்தி அவனை அழிக்கிறதுக்கு முயற்சிக்கும் போது அந்த நேரத்தில் அந்த மந்திரவாதி வந்து எப்படியோ அதை தடுத்துடுறாரு. அவங்க 2 பேருக்கும் ஒரு பயங்கரமான சண்டை உள்ள நடக்குது. அதுல அந்த இடமே வந்து தூள் தூளா போயிட்டு இருக்குது. கடைசியா நெருப்பு பிடிச்சி எரியும் போது எப்படியோ அந்த தீய சக்தி மட்டும் இந்த சின்ன பையனை கொல்றதுக்காக வருது. அப்பவும் அந்த நல்ல மந்திரவாதி வந்து அந்த தீய சக்தியையும் அவரையும் சேர்த்து ஒரு ஜாடிக்குள்ள அடைச்சிடுறாரு. இந்த பையன் தப்பிச்சு எப்படியோ வெளியில போய் அவங்க மிஸ் கிட்ட சொல்றான். உடனே அவங்க மிஸ்ஸும் அவனும் உள்ள போய் பாக்குறாங்க. ஆனா இங்க உள்ள எந்த ஒரு சண்டை நடந்ததுக்கான அடையாளமே இல்லை. ஆனா அந்த ஜாடியில அடைப்பட்ட நல்ல மந்திரவாதியும் தீய மந்திரவாதியோட உருவம் மட்டும் அந்த ஜாடியில இருக்கு.